இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒரு டஜனே வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே பக்கத்தில் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு முட்டை ரூ. 10. அதனால ஒரு டஜன் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது எந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதை கொஞ்சம் உடச்சி பார்க்கும்போது ஓரளவுக்கு நாட்டுக்கோழி முட்டை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரிஜினல் அப்படிங்கிறது எனக்கு நிஜமாக தெரியல. அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி வந்து உயிரோட ரூ. 650 சொன்னாங்களா, அது வந்து ஒரு கோழி வாங்கினோம். அது வந்து க்ளீன் பண்ணும்போது 1 கேஜி அளவுக்கு வந்திருந்தது. இதை சமைச்சிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. நாட்டுக்கோழி மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போல்லாம் நம்ம ஊர்லேயே வில்லேஜ் சைட்லேயே வந்து எனக்கெல்லாம் இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே எப்படி ஒரிஜினலாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, அதுக்கப்புறமா அந்த நாட்டுக்கோழிலேயே வறுவலும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும்.